அனைவருக்கும் வணக்கம். நான் நாராயணன். இது உங்கள் சிவில் டெக் தமிழ் யூடியூப் சேனல். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸை பார்த்துருக்கோம். சிமெண்ட்டோடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ்லேருந்து கன்வே பண்ணி டனல் சொல்லக்கூடிய பில்டிங்கில் பார்த்தோன்னா கன்வே பண்ணி எப்படி ஹாப்பர் வரைக்கும் கொண்டு வராங்க அப்படின்ற வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹாப்பர்னு சொல்லக்கூடிய ஹாப்பர் பில்டிங்கிலேருந்து அதை எப்படி கன்வேர் வழியாக கன்வே பண்ணி மில்லுன்னு சொல்லக்கூடிய அரைக்கும் இயந்திரத்தை கொண்டு அதை எங்கே கொண்டு போய் அரைக்கிற சிமெண்ட் பார்த்தோன்னா எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர்களுக்காகவே பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். நிறையவே பார்த்தோன்னா நீங்கள் தியரட்டிக்கலாக புக்கில் படிச்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தோன்னா தியரட்டிக்கலாக இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்காக பார்த்தோன்னா சைட்டில் போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ட்ராயிங்கில் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணுறது, இதை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், வேர் ஹவுஸ்லேருந்து மெட்டீரியல் எப்படின்னா டனல் வழியாக எப்படி கன்வே ஆகி ஹாப்பர் பில்டிங் வருது அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹாப்பர் பில்டிங் சொல்லக்கூடிய அந்த பில்டிங்கிலேருந்து மெட்டீரியல் எப்படி கன்வேயர் வழியாக கன்வே ஆகி மில்லுக்குள்ளே போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 3 சைலூஸ் மாதிரி. அதுதான் பார்த்தோம்னா ஹாப்பர் பில்டிங். அந்த ஹாப்பர் பில்டிங்லேருந்து பார்த்தோம்னா இந்த கன்வேயர் வழியாக மெட்டீரியல்லாம் கன்வே ஆகி, பாருங்கள் இதுதான் கன்வேயர். சரிங்களா? இந்த கன்வேயர் வழியாக மெட்டீரியல்லாம் கன்வே ஆகி எங்கே வருது? இந்த க்ரீன் கலரில் ரவுண்டாக தெரியுது இல்லைங்களா, அன்ஷேப்பாக தெரியுது இல்லைங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா மில்னு சொல்லக்கூடிய அரைக்கக்கூடிய இயந்திரம். இது அங்கே இருக்க ரா மெட்டீரியல் எல்லாமே வேர் ஹவுஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ரா மெட்டீரியலும் இந்த மில்லுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும். ஃபைனலாக இந்த மில்லுக்கு வந்த ரா மெட்டீரியல் எல்லாமே இங்கே தான் கிரைண்டிங் செய்யப்படும். ஆக்சுவலாக இதுதான் கிரைண்டிங் யூனிட் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா கிரைண்டிங் யூனிட். மெட்டீரியலை கொண்டு இங்கே அரைக்கிறோம் நம்ம, அதான் இங்கே நம்ம பண்ணக்கூடிய வேலை. இந்த மில்லு தான் பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே ஃபுல்லாக இங்கே தான் அரைப்பாங்க. பாருங்கள், இதுதான் மில்லு. நம்ம சிமெண்ட் இவ்வளோ ஃபைனாக வருது இல்லைங்களா. அந்த ஃபைனாக அரைக்கக்கூடிய இயந்திரம் பார்த்தோன்னா இதுதான். நீங்கள் நிறைய இடத்த பார்த்துருக்கலாம், ஆனால் யாரும் பிளான்ட்டில் போய் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த மில்லில் தான் பார்த்தோம்னா சிமெண்ட்டை இவ்வளோ ஃபைனாக அரைக்கிறாங்க. எனக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு மில்லுக்குள்ளே ரோலர்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதை எப்படி அரைக்குது அதை பார்த்தினா வீடியோலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். எப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குதோ அப்போ காட்டுறேன். சரிங்களா? நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்ட் லைவாகவே பார்க்கலாம். இந்த மில்லு பாருங்கள், இதுதான் மில்லு. இந்த மில் பார்த்தோன்னா எல்லா மெட்டீரியலும் உள்ளே விழும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பைப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பைப் வழியாக பார்த்தோன்னா எல்லா மெட்டீரியலும் மேலே அந்த ட்ரம்மாக இருக்குது பாருங்கள். அந்த ட்ரம்மு வழியாக இந்த கீழே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஒரு மோட்டார். இந்த மோட்டாருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று தெரியுது பாருங்கள். மோட்டாருக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் பார்த்தோம்னா அந்த கிரைண்டிங் சொல்லக்கூடிய அந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கிரைண்ட் ஆகி டேரெக்டாக அந்த கிரைண்ட் ஆகிற மெட்டீரியலாக பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பக்கம் காட்டுறேன் நான். கிரைண்ட் ஆகிற மெட்டீரியலாக பார்த்தோன்னா இந்த சைலோன்னு சொல்லக்கூடிய தெரியுது அவங்களுக்கு. கிரைண்ட் ஆகக்கூடிய எல்லா மெட்டீரியலும் இந்த சைலோன்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த சைலோன்னு சொல்லக்கூடிய இந்த சைலோட தான் போய் சேவ் ஆகும் எல்லா மெட்டீரியலுமே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சைலோன்னு சொல்லக்கூடிய இந்த சைலோட தான் போய் எல்லா மெட்டீரியலும் சேவ் ஆகும். மற்ற மெட்டீரியல் மாதிரி சிமெண்ட்டை நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது. இந்த சைலோ கூட தான் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக? இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு ஃபுல் வியூ. இதுதான் பார்த்தா நம்ம சைலோன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சைலோ. இந்த காங்கிரீட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த காங்கிரீட் சைடில் ஒட்டி செய்து பார்த்தீங்களா பிளாட்ஃபார்மோ ப்ளஸ் பக்கெட் எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா பக்கெட் எலிவேட்டர். அந்த பக்கெட் எலிவேட்டர் மூலயமா இந்த சைலோக்குள்ளே பார்த்தோன்னா சிமெண்ட்டை கொண்டு போவாங்க. அதாவது இந்த மில்லில் அரைக்கக்கூடிய எல்லா சிமெண்ட்டும் இந்த பக்கெட் எலிவேட்டர் வழியாக பார்த்தோம்னா நேராக எங்கே போகணும்னா சைலோக்குள்ளே போகும். இந்த சைலோக்குள்ளே தான் போயிட்டு நம்ம இந்த மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சிமெண்ட்டை பார்த்தோன்னா இந்த சைலோக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எப்போ தேவையோ அப்போ இங்கேருந்து எங்கே போகணும்னா டிஸ்சார்ஜ் ஆகி பேக்கிங் பிளான்ட் சொல்லக்கூடிய பேக்கிங் பிளான்ட்டுக்கு இதே சேம் ஏர்ஸ்லைட் வழியாக போகும். இந்த ஏர்ஸ்லைட் வழியாக போயிட்டு பேக்கிங் மிஷினரிஸ் பார்த்தோன்னா பேக்கிங் ஆகும்.
ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஹாப்பர் பில்டிங் சொல்லக்கூடிய அந்த பில்டிங்கில் இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது மில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த மில்லில் வந்து பார்த்தோன்னா மில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த அரைக்க இயந்திரத்தில் வந்து பார்த்தோன்னா இங்கே இருந்து சிமெண்ட் அரைச்சி ஸோ அதை எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. நம்ம இதான் சைலோ சரிங்களா. அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இந்த கண்டெய்னர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சின்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் அது வந்து பார்த்தோன்னா கூலிங் பண்ணுறதுக்கான பிளான்ட்டை கூல் பண்ணுறதுக்கான கண்டெய்னர் சரிங்களா. அப்புறம் அந்த மேலே ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்க கண்டெய்னர் பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுக்கான எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாமே அங்கேருந்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பில்டிங், மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே பிளான்ட்லேயே இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த எலக்ட்ரிக்கல் பில்டிங்கு, கூலண்ட் பில்டிங்கு, அப்புறம் கண்ட்ரோல் ரூம் கீழே கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி தெரியுது பார்த்தீங்களா கீழே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம். இந்த ஹோல் பிளான்ட்லேயுமே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் ரூம் தான். இங்கே சிசிடிவி கேமராவில் இருந்து ஸோ இந்த மில்லுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே இயக்கிறது, அப்புறம் அங்கே இருக்க ஹாப்பரை வந்து பார்த்திங்கன்னா இயக்கிறது. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தோம் இல்லையா டனல், ஸோ டனலில் இருக்க கன்வே பெல்ட்லாம் இழக்கிறது. ஸோ எல்லா வேலையுமே வந்து எங்கேருந்து ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் ரூம் சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே தான் நடக்கும் சரிங்களா. அடுத்த வீடியோவில் எனக்கு டைம் கிடச்சதுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே வந்து நான் காட்டுறேன், அதோடைய ஒர்க் எப்படி ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலிமா தான் எல்லாமே வேலை செய்யும். நம்ம எதுவும் மேனுவலாக பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டே தே கேன் டூ இட் எனி திங். உங்களுக்கு மெட்டீரியல் வேணுன்னா மெட்டீரியல் ஃபிட் பண்ணலாம், மெட்டீரியல் ஹாப்பர் பில்டிங்கில் வேணுன்னா மெட்டீரியல் ஃபிட் பண்ணலாம், மெட்டீரியல் வேணான்னா அவங்க இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மில் ஆன் பண்ணாலும் அவங்க இங்கேருந்து ஆன் பண்ணிக்கலாம், மில் ஆஃப் பண்ணாலும் இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கேருந்தே பண்ணலாம் அவங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலே முக்கியமான கண்ட்ரோல் ரூம் வந்து பார்த்தோன்னா இதுதான். இந்த ஹோல் பிளாட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் ரூம் தான். கிட்ட வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் மோட்ரு. இந்த மில்லை மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரே மோட்ரு இந்த மோட்ரு தான் சரிங்களா. இந்த மோட்ரு மூலயமா தான் இந்த மில் சொல்லக்கூடிய அரைக்கும் இயந்திரம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது சரிங்களா. நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரோலர் மாதிரி ஒன்று கீழே ஓடிட்டே இருக்கு பாருங்க ரவுண்ட் கலரில். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின். இந்த மோட்ரு எல்லாமே இங்கே தான் இருக்குது, இதுதான் பேஸு சரிங்களா. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா அரைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக ஒன்றும் காட்டுறேன். அடுத்த பில்டிங்னா ரிஜெக்ட் ஸ்டோரேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து போகக்கூடிய அன்குவாலிஃபைடு மெட்டீரியலாக இருக்கும் பார்த்தீங்களா, சில மெட்டீரியலாக வரும் இல்லைங்களா, அதெல்லாம் ரிஜெக்ட் பில்டிங் சொல்லக்கூடிய ரிஜெக்ட் பில்டிங். அதான் தெரியுதுல உங்களுக்கு ஷெட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதான் ரிஜெக்ட் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கில் போய் பார்க்கலாமா வாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த பில்டிங் சரிங்களா. ஸோ சில மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மில்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் மட்டும்தான், மீன்ஸ் இந்த மாதிரி சைஸு இந்த மெட்டீரியல் மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆகும். மற்ற மெட்டீரியல் வந்து பார்த்தா இந்த ரிஜெக்ட் ஸ்டோரேஜ் சொல்லக்கூடிய இந்த கன்வேர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கன்வேர் பெல்ட் மூலமா மில்லில் இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மில்லுக்கு போன மெட்டீரியல், ரிஜெக்ட் ஆன மெட்டீரியல்லாம் இந்த பார்த்தோம்னா இதுதான். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தா ரிஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்கலாம், நிறைய ரிஜெக்ட் கிடையாது, ரிஜெக்ட் மெட்டீரியல் கிடையாது. அப்பப்போ ஒன்று ஃபால் ஆகும், 1-2 ஃபால் ஆகும். ஓகே, நம்ம இன்றைக்கி அடுத்ததாக அங்கே ஃபால் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம அடுத்ததாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இதே வீடியோவில் நம்ம அடுத்த பில்டிங் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, ஃபில்டர் பில்டிங் சொல்லுவாங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பேக் ஹவுஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன் நான். பேக் ஹவுஸ், ஃபில்டர் பில்டிங், ஸோ இதுக்கெல்லாம் மீனிங் என்னென்னு சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சிமெண்ட் பிளான்ட்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைன் மெட்டீரியல்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்க்கலாம், இவ்வளோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபைனான இங்கே பாருங்கள், ஃபைனான இந்த மெட்டீரியல்லாம் ஃபால் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னா நிறைய டஸ்ட்டு பறக்கும். இந்த மாதிரி டஸ்ட் பறந்துச்சுன்னா இங்கே யாருமே வேலை பார்க்க முடியாது. ஸோ சிமெண்ட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து காற்று தான், யாருன்னு சொல்லக்கூடிய காற்று தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கேயே பார்க்கலாம். நீங்கள் இங்கே மேலே பாருங்கள். ஸோ மேலே உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு.
உங்களுக்கு மேலே தெரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரம் மாதிரி தெரியுது பாருங்கள், ரெக்டாங்குலர் ஷேப்பில். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காற்றையும் சக் பண்ணும். காற்று டஸ்ட் எல்லாமே சக் பண்ணி இந்த ஃபில்டர் பில்டிங் சொல்லக்கூடிய அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகி வெறும் காற்று மட்டும்தான் வெளியில் போகும். சரிங்களா? ஆக்சுவலாக அதுதான் வந்து ஃபில்டர் பில்டிங்கோட முக்கியமான வேலை. நம்ம வாங்க ஃபில்டர் பில்டிங்கை போய் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டனல்லையும் காமிச்சிருந்தேன், முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்க்கலாம். சரிங்களா? அதில் போய் பாருங்கள். ஸோ டனலில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஏர் சக் பண்ணக்கூடிய பைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இங்கே ரிஜெக்ட் ஆகி மெட்டீரியல் விழுது பாருங்கள் கீழே. வாங்க நம்ம போய் பேக் ஹவுஸ் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபில்டர் பில்டிங் பேக் ஹவுஸ் சொல்லக்கூடிய பேக் ஹவுஸ். இது தான் இங்கே பார்க்கலாம். பெரிய பெரிய பைப்பெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்லுக்குள்ளெல்லாம் காற்று போக்கும். இங்கே இருக்கிற சிமெண்ட் ஃபுடைய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே இந்த காற்று மூலியமாக தான் சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பில்டிங். ஒன்லி இந்த பில்டிங் என்னென்னா இந்த ஹோல் பிளான்ட்டுக்கும் தேவையான ஏர் சர்க்குலேஷனை இந்த பில்டிங் கொடுக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் பெரிய பெரிய பைப் லைன்ஸாக போகும். இந்த பிளான்ட்டு மொத்தமாக இந்த பிளான்ட் இல்லை, எல்லா சிமெண்ட் பிளான்ட்டுமே என்ன அப்படின்னா மொத்தமாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலியமாக தான் இயங்கும். சிமெண்ட்டை ஃப்ளோ ஆகிறதுலேருந்து டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அப்புறம் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் சுண்டி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த பேக் ஹவுஸ்லேருந்து போகக்கூடிய எல்லா டஸ்ட்டும் இங்கே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் காற்றை மட்டும் அந்த சிம்னி வழியாக வெளியில் போகும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரவுண்டு கலருக்கு சிம்னி ரவுண்டாக பெருசாக இருக்குது பாருங்கள், அதான் சிம்னி. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் சைலோ காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, காங்கிரீட் சைலோ. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சிம்னியெல்லாம். ஸோ அந்த சிம்னி வழியாக வந்து பார்த்தோன்னா டஸ்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காற்று மட்டும் வெளியில் போகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஹாப்பர்லேருந்து வரக்கூடிய மெட்டீரியல் எப்படி கன்வே ஆகி மில்லுக்கு வருது அப்படின்றத பார்த்தீங்க. சரிங்களா? இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக அப்படி கன்வே ஆகி மில்லுக்கு வருது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ மில்லுலேருந்து சிமெண்ட்டை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அரைச்ச சிமெண்ட்டை அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இங்கே ரிஜெக்ட் பண்ணுற மெட்டீரியல்லாம் வந்து எப்படி ரிஜெக்ட் ஆகுது, எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிஜெக்ட் ஸ்டோரேஜை பற்றி, அப்புறம் இந்த பிளான்ட்டு தேவையான முக்கியமாக தேவையான இந்த ஏர் சர்க்குலேஷன் தரக்கூடிய இந்த பில்டிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது எதுக்குன்றதும் நம்ம சொல்லியிருக்கோம், சிமெண்ட்டை ஃப்ளோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லா வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் யார் படிச்சுட்ருக்காங்க, ஸோ அந்த மாதிரி படிச்சுட்ருக்கோம் எல்லாருமே வந்து நம்ம சேனலில் பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம எல்லா வீடியோவும் போடுறோம். ஸோ அடுத்ததான் நம்ம போட போகிற வீடியோ என்னென்னா, ஸோ பேக்கிங் பிளான் சொல்லக்கூடிய இங்கே அரைக்கக்கூடிய மில்லில் அரைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் சைலோவில் ஸ்டோர் பண்ணி சைலோவில் இருந்து மெட்டீரியல் எப்படி ஃப்ளோ ஆகி பேக்கிங் பிளான்ட் சொல்லக்கூடிய பேக்கிங் பிளான்ட்டுக்கு போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே தான் பேக்கிங் பிளான்ட். சரிங்களா? அப்புறம் பேக்ஸ்லாம் எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி லோட் பண்ணுறாங்க அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நிறைய சிவில் இன்ஜினியருக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பட்டனையாவது போடுங்க. ஏன்னா ஸோ அந்த லைக் பட்டன் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போட்ட வீடியோ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தேவை அப்படின்னாலும், சில விஷயங்கள் உங்களுக்கு போதுமானதாக இல்லை வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது முழுக்க சிவில் இன்ஜினியருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான்.